நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. வெல்கம் டு ஜஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. கொஞ்சம் ஏதாவது நாய்ஸ் கேட்டுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. நான் வெளில இருந்தால் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து கள்ள ஓட்டு வந்து போடப்பட்டிருக்கிறது அப்படின்றத வந்து நிறையா வீடியோ ப்ரூஃப்ஸோடு நம்ம பார்க்குறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தளபதி நிற்கிற திருச்சி தொகுதியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேகர்பாபு நிற்கிற தொகுதி, இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இந்த கள்ள ஓட்டு போடுறதுக்கான விஷயத்தை வந்து முயற்சி பண்ணாங்க. பட் அதன் தொடர்ச்சியாக இப்போ வேறு சில விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது தமிழ்நாட்டில். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட விளக்க போகிறேன். ஸோ இதை வந்து எப்படி சொல்லலாம்னா, ஒரு பூத் கேப்சரிங் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து திமுக இந்த வாட்டி ஸ்பெஷலாக கையில் எடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரிய வருது. அதுனப்பா ஸ்பெஷல்ன்றீங்களா? அது எப்பயும் பண்ணுறதானே, காலங்காலத்துக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, இது இந்த வாட்டி கொஞ்சம் வேறு மாதிரி ஸ்பெஷலு. அது என்னன்றது இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தேர்தலெலாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம பசங்கள்லாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டிங்களா, வரலையா, பஸ்ஸில் வந்தீங்க, நின்றுட்டு வந்தீங்களா, இல்லை பஸ் இருந்துச்சா இல்லையா, ஏன்னா போகும்போது தான் உங்களுக்கு பஸ்ஸெல்லாம் கொடுக்கலவீங்க, எல்லாத்தையும் வந்து பிடிச்சி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஆற்காடு டிப்போவில் நான் பிரிட்ஜு மேலே ஏறும்போது கீழே பார்த்தேன். அது பிரிட்ஜு இருந்ததுனால பிரிட்ஜு மேலே ஏறிட்டேன். இது ஃபுல்லாக பாருங்கள், இந்த இடத்துல நான் கை காமிக்கிறேன் பாருங்கள். இது இடம் எல்லாமே ஃபுல்லாகவே பஸ் இருக்குது. சென்னையில் கேளம்பாக்கத்தில் கோயம்பேடில் பஸ் இல்லாமல் இருக்குது. ஆனால் இவனுங்க பஸ் இவ்வளோ வச்சுக்கின்னு இங்கிருந்து அனுப்பாமல் எல்லாத்தையும் இந்த சைடில் லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனால் ரிட்டர்ன் வரும்போது வந்து சேர்ந்துட்டிங்களா இல்லையான்னு நமக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. ஆனால் இங்கே தேர்தல் முடிஞ்ச கையோடு அடுத்த நாளே ஒருத்தர் கிளம்பி துபாய் வந்துட்டாருப்பா. நம்ம துபாயிலேருந்து வர முடியல. அவர் தேர்தல் முடிஞ்சு 23ஆம் முடியுது, 24ஆம் சார் வந்து துபாயில் இறங்கிட்டார். யாரும் கேட்குறீங்களா? யார்? நம்ம சின்னவர் தான். அவர் துபாய் வந்திருக்காருன்னா பையன் அப்ராடு, சார் அப்பா வந்து இதுக்கு போயிட்டுருக்காரு போல், கொடைக்கானல் போகணும் அப்படின்னு பிளானில் இருக்கிறார் போல் இருக்குது. அதாவது நல்லா யோசிச்சு பாருங்கள் மக்களே, இதை மாதிரி ஒரு சம்பவம் மட்டும் தளபதி மட்டும் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. தேர்தல் முடிஞ்சோன்னே இப்படி கிளம்பியிருந்தாருன்னா இவங்கெல்லாம் சும்மா இருந்திருப்பாங்க. என்ன பிராண்டு இருப்பாங்க. பார்த்தீங்களா, இதுதான் அவங்க தலைவர் முடிஞ்சோன்னே கிளம்பிட்டார். அவர் கூட போனார். அந்த ஃப்ளைட்டில் இவங்க போனாங்க, அந்த ஃப்ளைட்டில் ஒரு கூட வேறு யாரோ இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இந்த ஊடக யாருன்னு சொல்கிறவங்களே, அப்புறம் நெறியாரில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 200 ரூபா ஊபிஸு, மீடியாவில் உட்காந்து பேசக்கூடிய திமுக கொத்தடிமைக்கு எல்லாமே அவ்வளோ பிராண்ட் இருப்பாங்க. ஆனால் இப்போ வாயை பின்னாடியே எனக்கு என்னென்னு உட்காந்துருக்காங்க இந்த இத்து போன ஈத்துறங்க. இவங்கள மாதிரி அயோக்கிய பயல்களை தான் என் முதல்ல போட்டு அழிக்கணும். அரசியல்வாதிங்க கூட கிடையாது. ஏன்னா அரசியல்வாதிங்க அவங்களுடைய வேலையை செய்கிறாங்க. ஆனால் அவங்க சரி நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கொண்டாந்து பிரகடனப்படுத்தி வைக்கிறதே இந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தையாக வருது வாயில். இந்த நாய்களை தான் அடித்து துரத்தணும் போல, இந்த நாய்களை. ஏன்னா அப்பேற்பட்ட அயோக்கிய பயிலு தான் இவங்க, அப்பேற்பட்ட அயோக்கிய பயிலு தான். ஏன்னா ஜேர்னலிசம் அப்படின்றது வந்து மக்களுக்கு நல்லது கொண்டாந்து சேர்க்கணும். ஆனால் அதில் துளியை கூட செய்யாமல் எவ்வளோ கேவலமாக இருக்காங்க, எவ்வளோ கேவலமாக. சரி, இப்போ இவங்க 2 பேரும் போயிட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டு இப்போ யார்ப்பா பார்த்துக்கிறது? சிஎம் என்னன்னா கொடைக்கானல் போயிட்டாரு, சின்னவர் என்னன்னா துபாய் வந்துட்டார். அப்போ இப்போ யார்? இப்போ தான் சிஎம் இல்லைன்றீங்களா? அப்படிலாம் கிடையாது. அது பார்த்தீங்கன்னா இப்போ 2 முக்கியமான நபர்களுமே தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னா என்ன வேணால் பண்ணிக்கிங்க, மீடியாவில் நீங்கள் என்ன வேணால் பேசிக்கிங்க. இங்கே வேறு ஏதோ ஒரு திட்டத்தை இவங்க வந்து நீங்கள் பண்ணிக்கிங்கடா, இன்னும் ஒரு 7-8 நாள் தான் இருக்குது ஓட்டு எண்ணிக்கை, அதுக்குள்ளே என்ன வேணால் பண்ணிக்கிங்கடா அப்படின்றதான் நமக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். தேர்தல் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியும் சரி திமுக அதிமுக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஏரியாவில் யாருக்கு எத்தா இருக்காங்களோ அவங்க வந்து பூத்தை வந்து ஃபைனலாக கேப்சர் பண்ணி கள்ள ஓட்டெலாம் போடுவாங்க. ஆனால் இந்த வாட்டி இவங்களால கள்ள ஓட்டு இவங்க எதிர்பார்த்த மாதிரி போட முடியாத காரணத்தினால், ஏன்னா டிவிகே அப்படின்ற இந்த ஒரு கட்சி வந்ததுக்கப்புறமா இந்த கட்சிகள்லாம் பூத் ஏஜென்ட்டு திமுக எப்படி வேலை செய்யும் தெரியுமா? ஃபைனலாக எலெக்ஷன் அன்றைக்கி அப்படியே தீயா வேலை பார்ப்பாங்க அப்படின்னு பீத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் வாயில் எடுத்து வச்ச மாதிரி நம்ம பசங்க அப்படியே பக்காவாக அங்கேருந்து ஒருத்தனையும் விடாமல் தில்லாக எதிர்த்து நின்று நிறைய இடத்துல சண்டை செஞ்சுருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தம். இப்போ உண்மையை சொல்ல போனால் நல்லா புரிஞ்சுங்க. இவங்க கூப்பிட்டு பிரகாரமே நீங்கள் வந்து ரூல் கரெக்டுங்களா? 0 இல்லை சார், 0 வரலினாலே அந்த மிஷின் ஃபால்ட். கரெக்டாக 0 மிஷின் எப்படி உங்க போட்டு என்னன்னா அவங்க 0 பார்த்தாங்கிறாங்க. நம்ம 0 பார்த்தாங்கிறாரு, 0 பார்த்தாங்கிறாங்க. நான் 0 பார்த்தீங்களாமா?
அதாவது ஒரு இளைஞர்கள் அரசியல் களத்தில் வந்தால் இந்த மாதிரி எத்து போன திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இந்த திருட்டு பயல்களெல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்றதுக்கு தளபதி தான் ஒரு உதாரணம். அவர் வந்தனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மாற்றம் நடந்திருக்கு. அதுக்கு தான் அவருக்கு மிகப்பெரிய நன்றி நம்ம சொல்லணும். ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துலையுமே பெருசாக இவங்களை வந்து திருட விடலை. ஸோ இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ கள்ள ஓட்டு போட முடியாமல் கை உடஞ்சி போச்சு. இவங்களுக்கு கள்ள ஓட்டு போடலைன்னா கொடிகாரங்க மாதிரி கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு. ஆனால் அதே மீறி நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. பட் பெரிய லெவலில் இவங்க நினச்ச மாதிரி செய்ய முடியல அப்படின்றது தான் இங்கே நம்ம பிரதானமாக பார்க்க வேண்டியிருக்கு. உண்மையா சொல்லுங்க, உங்க மனசாட்சிக்கு உண்மையா சொல்லுங்க. தப்பு பண்ணலன்னா தப்புனா தப்புன்றீங்க. உங்ககிட்ட வருங்கம்மா, அம்மா சொல்லுங்கம்மா, கள்ள ஓட்டு போடுறதுக்கு தானே பண்ணீங்க. திருச்சி கிழக்கு தொகுதியில் நள்ளிரவு கள்ளவோட்டு போட வந்ததாக வாக்குச்சாவடியை இளைஞர்கள் முற்றுகையிட்டு கேள்வி எழுப்பியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பதில் சொல்லுங்க, நாங்க போறோம். பிரச்சனை பெரிய லெவல்ல அம்மா என்ன பதில் சொல்லுங்க, போறோம். பிரச்சனை பதில் சொல்லுங்க, போறோம். நீங்க தப்பு பண்ணல, உண்மையா சொல்லுங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வீடியோ எடுக்கிறேன், சத்தமா சொல்லுங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, திருச்சியில் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பூத்துக்குள்ளே நின்று அங்கே வந்து கள்ள ஓட்டு போடுறதுக்கான வேலையை பார்த்துருக்காங்க. நம்ம பசங்க தான் 24/7 ஆக்டிவ்லேயே இருக்கிறாங்க. மொபைலில் போய் பிடிச்சி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு வாங்குனீங்க? திமுக எவ்வளவு வாங்குனீங்க சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் இரு. எவ்வளவு சார் வாங்குனீங்க? ஸோ அங்கே நிற்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கள்ள ஓட்டு போடணும் அப்படின்றதுக்காகவே சேகர் பாபு அப்படின்ற மனிதர், உங்களுக்கு தெரியும், புனிதர். அவர் ரொம்ப உத்தமர், நேர்மையான அரசியல்வாதி. இப்படிலாம் எவனா சொன்னீங்கன்னா செருப்பாலே அடிப்பான் அவனை. இருந்தாலும் என்ன பண்ணார், ஏது பண்ணார் உங்களுக்கு அப்போயே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து தேர்தல் அன்னைக்கே, எலெக்ஷன் அன்னைக்கே வந்து சினோரா அசோக் அப்படின்றவர் தான் அவருடைய அந்த துறைமுக பகுதியில் வந்து நிற்கிறார் கேண்டிடேட்டாக, தமிழக வெட்டிகளத்தை சார்ந்த. அவரை வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு தாக்குதல் வந்து டைரெக்டாக யார், சேகர் பாபுவே இறங்கி செஞ்சுருக்கார். ஸோ இப்போ சினோரா அசோக் வந்து என்ன பண்ணுறாருன்னா, டக்குன்னு உடனே வந்து இந்த மாதிரி தாக்குதல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தலைமைக்கிட்ட பேசுகிறாரு. தலைமை வந்து சொல்கிறாங்க, நம்ம சைடில் தப்பு எதுவும் இல்லை, சரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லீகலி என்ன செய்யணுமோ செய்யுங்க. அப்படி எங்கள் பெரிய விஷயம் இல்லைன்னா நீங்கள் வந்து பூத்தை கேப்சர் பண்ணாமல் பார்த்துக்குங்க அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து பதிவு பண்ணுறாங்க எங்கள் தலைமை சைட்லேருந்து. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூத்தை கேப்சர் பண்ணி அங்கே வந்து கள்ள ஓட்டு போடணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணமாக இருந்துச்சு. அதை செய்ய விடாமல் தடுத்த நம்ம பசங்க மேலே இவங்களுக்கு கொலைகாண்டு. இங்கேன்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே பயங்கர கொலவெறியோடு தான் இருந்தாங்க. கொலவெறியோடு எதமா பண்ணலாம்டா அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட்டில் இவங்க சுற்றிட்டு திரிஞ்சது நம்ம பார்க்க முடிஞ்சது. பட் இருந்தால் நம்ம பசங்களும் சளைக்காமல் தில்லாக நின்று எதிர்த்து சண்டை போட்டு கேள்வி கேட்டு பரவாயில்ல. எல்லாமே என்னது தற்கொலை பசங்கன்னாங்க. இது இவங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்க, இவங்களுக்குலாம் ஓட்டு இருக்குமான்னு கேட்டால் அத்தனை பேர் மூஞ்சிலையும் கரியை பூசி நாங்களடா தற்கொலைங்க. ஏண்டா 75 வருஷம் ஆட்சியில் காசை கொடுத்து பார்த்தீங்க மக்கள்கிட்ட, இப்போ கிஃப்ட்டு கொடுத்து பார்த்துட்டு கடைசியில் கள்ள ஓட்டும் போட வந்த பரதேசி தாயலிங்க நீங்கள் தற்கொலைங்க. இல்லை அரசியல்னால் என்ன அப்படின்னு எங்களுக்கு புரிய வச்சு ஆர்வமாக திருவிழா மாதிரி கொண்டாடி ஓட்டு போட வந்த நாங்கள் தற்கொலையாடா? ஏண்டா எச்சக்கலை புறம்போக்குங்களா? இந்த திருட்டு பயலுகளை இந்த தமிழ்நாட்டை விட்டு நம்ம ஒழிக்கலன்னு வச்சுங்களேன், தமிழ்நாடு சுடுகாடாயிரும் மக்களே. அது மட்டும் 100% கன்ஃபார்ம். ஏன்னா இவங்களுக்கு பணத்தை தவிர வேறு எதுவுமே குறிக்கோள் இல்லை. நீங்கள் பணமாக பக்கத்தில் வேறு ஏதாவது வச்சுட்டு கேளுங்களேன், புரியுதுங்களா இல்லையா? இவங்க பணத்திற்காக என்ன வேணால் செய்யக்கூடிய ஒரு ஈனப்பிறவிகள். இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஓட் மிஷின்லாம் கொண்டு போயிட்டு ஒரு 3 காலேஜஸில் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, இன்னொன்று வந்து ஐ திங்க் குயின் மேரின்னு நினைக்கிறேன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லயோலா காலேஜ். இந்த 3 காலேஜில் வச்சுருக்காங்க. இந்த 3 இடங்கள்லையுமே பார்த்திங்கன்னா 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கும். அதே மாதிரி அந்த 3 அடுக்கு பாதுகாப்போட அந்த சீஃப் ஏஜென்ட்டுக்கிட்டையும் அப்புறம் வேட்பாளர்கிட்டையும் வந்து அந்த இதோட பூத்தோட அந்த லாக் பண்ணி வச்சுருக்காங்களா, அதோட கீ இருக்கும்.
ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் திறக்க முடியாது. அது ஆல்மோஸ்ட் லைக் பேங்க் லாக்கர் சிஸ்டம் மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல காவலுக்கு நிற்கிறதுக்கு 24/7 எல்லா கட்சிகளிலுமே ஆட்கள் வந்து மாறி மாறி நின்றுட்டே இருப்பாங்க வேட்பாளர்கள். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சில சுயேட்சை கேண்டிடேட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எங்களை மட்டும் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அண்ணா நகர் பகுதியோட இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக போட்டிட்டு இருக்கோம். லயோலா காலேஜில் வந்து வாக்கு எண்ணிக்கை மையத்தை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தால் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டே உள்ளே அனுப்பாமல் போலீஸ் வந்து அராஜகமாக பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாமே இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் தான். அவர் சொல்கிறது பார்த்துருப்பீங்க, மற்ற கட்சிக்காரர்கள் உள்ளே இருக்கிறாங்க ஆனால் எங்களை உள்ளே விடலை அப்படின்னு. இப்போ இந்த சுயேட்சை கட்சிக்காரர்கள் உண்மையாலுமே இவங்க வந்து சுயேட்சையாக மக்களுக்காக நின்றுருக்காங்களா, இல்லை இவங்க எதுவும் ஒரு திமுக அதிமுக சக்தியோடு இணைந்து சுயேட்சையாக நின்று இதுவாக இருக்கிறாங்களா, இல்லை இவங்க வேட்பாளராக இருந்து இப்போ உள்ளே போய் எதுவும் பண்ணுவாங்களா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரலாம். ஏன்னா சுயேட்சை அப்படின்னும் போது நாளைக்கு என்ன வேணால் சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம், ஏதாவது செஞ்சுட்டு நாங்கள் இவங்க சொல்லி தான் செஞ்சோம், அவங்க சொல்லி தான் செஞ்சோம், அவங்களுக்காக தான் நின்னோன்னு. பட் ஒரு கேண்டிடேட்டாக நிற்கிறவங்கள வந்து உள்ளே விடணும். ஏன்னா இவங்களும் போய் பார்க்கறதுக்கான உரிமை இருக்குது. பட் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா வந்து அந்த மூன்றடுப்பு பாதுகாப்பையும் தாண்டி பத்திரிகையாளர் போக முயற்சி பண்ணி ஒரு லேடிஸ்லாம் போலீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பயங்கரமாக சத்தம் போட்டதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்படி இப்போ இவங்களுடைய ஒரு திட்டம் வந்து எப்படியாவது கள்ள ஓட்டு போடணும் அப்படின்னு நினச்சிது. பட் கள்ள ஓட்டு போட முடியாதனால எப்படியாவது இப்போ இந்த பெட்டிகளை எதாவது பண்ண முடியுமா அப்படின்றத வந்து இவங்க வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அதற்கான சாத்தியக்கூறுகள் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா எல்லா இடத்துலையுமே கேமராவோட இன்றைக்கி நம்ம பசங்க நிற்கிறனால இவங்களால எதுவுமே செய்ய முடியல அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. பட் இருந்தாலும் இன்னும் ஒரு 7-8 நாட்கள் தான் இருக்குது. என்ன மாதிரி சூழ்நிலை வேணால் மாறலாம், எப்படி வேணால் நடக்கலாம். தமிழக வெட்டிக்காலத்தை சார்ந்த நபர்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து இறங்கி பாதுகாப்பை வந்து பாதுகாப்பு அடுக்கை வந்து அந்த இடத்துல வந்து கொடுத்தாகணும். ஏன்னா இந்த தேர்தல் அப்படின்றது திமுகக்கோ அதிமுகக்கோ இல்லை, இது வந்து நமக்கான தேர்தல், நம்ம வின் பண்ணுறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்புள்ள ஒரு தேர்தல். இந்த வாய்ப்பை நம்ம திருப்பி தவற விடக்கூடாது அப்படின்றது தமிழக வெட்டிக்காலத்துக்கிட்ட நம்ம வந்து ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கிறோம். ஸோ தலைமை வந்து இதற்கு முழுமையான ஒரு ஸ்டெப் எடுத்து இன்னும் வந்து அந்த இடத்துல எப்படி சொல்கிறது, கண்காணிப்பாளர்களை அதிகப்படுத்தணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா நான் கேட்டுக்கிறேன். ஸோ ஃபைனலாக நான் உங்ககிட்ட சொல்கிறது ஒன்று தான், தேர்தல் அப்படின்றது வந்து ஒரு ஜனநாயக கடமை. நம்ம வந்து எல்லோரும் போடணும்னு ஆசைப்பட்டு நம்ம போட்ட ஒரு தேர்தல். எனக்கு தெரிஞ்சு இந்த 2026 நான் என்னை சேர்த்துக்கிட்டேன், பரவாயில்ல. இருந்தாலும் இப்படி தான் நம்ம நாட்டில் இத்தனை வருஷமாக எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது இன்றைய இளைஞர்கள் புரிந்து கொண்ட ஒரு தேர்தல் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இதற்கு முன்னாடி தேர்தல்னால் நான் போங்கடா அப்படின்னு இருந்த சாக்கடை அரசியல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த சாக்கடையில் இறங்கி இன்றைக்கி அந்த சாக்கடையை சுத்தப்படுத்த எத்தனையோ இளைஞர்கள், பெண்கள், ஆண்கள்னு சொல்லிட்டு தம்பி தங்கைகள் வந்து இறங்கி நின்று செய்கிறீங்க பாருங்கள். அதுக்கு வந்து மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அந்த செயலை செய்கிறதுக்கு ஊக்குவித்த தளபதிக்கு மிகப்பெரிய நன்றியும் இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சிவன் அனந்த வீடியோவில் டேக் கேர்.